ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வியாழக்கிழமை சாய்பாபாவோட மெசேஜ் பார்க்குறோம். சாய்பாபாவோட பக்தர்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. இந்த ப்ரெடிக்ஷன் ஒரு 3 பைல் வச்சு நான் கொடுக்குறேன். பைல் நம்பர் 1, 2, 3. இந்த 3 பைலில் உங்களுக்கு எந்த பைல் ரெசினேட் ஆகுதோ சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். பாபா உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வியாழக்கிழமை குருமார்களுக்கு ஒரு நல்ல உகந்த நாள். நீங்கள் எந்த குரு வழிபாடு பண்ணுறீங்களோ அவங்க பேர் கூட நீங்கள் கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஓகேவா? இப்போ பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு பாபாவின் பிளெஸ்ஸிங்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்குறோம். கிங் ஆஃப் ரஃபேல் வந்திருக்காங்க. ஒரு ஹீலர் மாதிரி, அவர் ஹீலர் மாதிரி இல்லை, ஹீலர் தான். ஓகேவா? பட் இந்த கார்டு சூஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் உங்களோட அன்பு பாசம் மற்றவங்களுக்கு ஹீலிங் கொடுக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு நல்ல எனர்ஜெட்டிக் பர்சனாக இருப்பீங்க. சில பேர் ஹீலராக கூட இருக்கலாம். இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்க ஒரு குருஸ்தானத்தில் இருக்கிறது, ஹீலராக இருக்கிறது, மற்றவங்களை கைட் பண்ணக்கூடிய ஜாப் பார்த்துட்ருப்பீங்க. அது மாதிரி உங்களோட பர்சனல் லைஃப் அண்டு இப்போ நீங்கள் ஒரு பர்சனல் லைஃப்பில் இருக்கீங்கன்னாலும் உங்களோட அந்த பர்சனல் லைஃப்பில் நீங்கள் அந்த ஒரு வீட்டை மெயின்டைன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல குடும்ப தலைவனாக, அதே மாதிரி ஒரு வேலையில் பிஸ்னஸில் ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் உங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டி நல்லாயிருக்கும். அங்கேயும் உங்களோட அந்த அரவணைப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே அது நல்ல பிளெஸ்ஸிங்காக இருக்கும். நீங்கள் மற்றவங்கள ஹீல் பண்ணக்கூடிய அந்த மாதிரி ஒரு பர்சனாக தான் கண்டிப்பாக இருப்பீங்க. ஆமாம் அப்படின்னு கமெண்ட்டில் பதிவிடணும். சரியா? பாபா உங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நீ எடுத்துக்கிட்ட இந்த ஒரு பேஷனேட்டான இந்த வேலையை, இந்த ஜாபை நீ கண்டினியூவாக செய்ய. உனக்கு விதிக்கப்பட்டது இதுதான். நீ மற்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் கொடுக்கறது கண்டிப்பாக இந்த கார்ட் சூஸ் பண்ணவங்க இது மோஸ்ட் ஆஃப் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. அதே மாதிரி உங்களோட பர்சனல் லைஃப்பில் இருந்தீங்கனாலும் நீங்கள் நினச்சிருக்கலாம், இவங்களுக்கு நம்ம கரெக்டாக நம்ம ஏன் இதெல்லாம் நிறைய இவங்களுக்கு பண்ணுறோம், நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம இவங்களுக்காக ஒர்க் பண்ணுறோமோ அப்படின்லாம் உங்களுக்கு டவுட் எதுவும் வேண்டாம். ஓகேவா? உங்களோட வேலையே இதுதான், நீங்கள் வந்த பர்பஸே இதுதான். அதனால் நீங்கள் உங்களோட இந்த ரோலை கரெக்டாக பண்ணுங்கள். இதில் டவுட் வேண்டாம். ஏதோ சம் டவுட் இருக்குது உங்களுக்கு, நீங்கள் கொடுக்குற விஷயம் நீங்கள் ஆத்மார்த்தமாக பண்ணிகிட்ருக்கீங்க, அதில் உங்களுக்கு என்ன டவுட்டு? எஸ், இட் இஸ் சேஃப் டு ட்ரஸ்ட். நம்புங்க. சில விஷயங்கள் உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறதுனா, நீங்கள் கொடுக்குற அன்பு பாசம் உங்களுக்கு திரும்ப வரலையா, அந்த மாதிரி எதுவும் நடக்குதுன்னு நினைக்கிறேன் சில பேருக்கு. அதே மாதிரி நீங்கள் மற்றவங்கள டேக் கேர் பண்ணுறீங்க, ஆனால் மற்றவங்க உங்களுக்கு அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு சப்போர்ட் இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க. அது மாதிரிலாம் கிடையாது. ஓகேவா? நீங்கள் உங்ககிட்ட இருக்க குவாலிட்டிஸ் இதுதான். நீங்கள் மற்றவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் தான் நீங்கள் இருக்கீங்க. ஓகேவா? அதில் ஒரு நல்ல அப்பாவாக இருக்கலாம் நீங்கள், இல்லைனா ஒரு நல்ல ஒரு டீம் லீடராக இருக்கலாம். இது மாதிரி எல்லாரையுமே அரவணைச்சு போகக்கூடிய ஒரு அன்பான பர்சன் நீங்கள். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் மெயில் எனர்ஜி காமிக்குது. ஒரு சிலர் நீங்கள் ஃபீமேலாக கூட இருக்கலாம், ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் மெயிலாக இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள்லாம் கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருப்பீங்க. ஒரு சிலர் மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசி அல்லது லக்னம் அதிகமாக இருக்காங்க. உங்களுக்கு எப்போவுமே காட் ப்ரொடெக்ஷனில் தான் இருக்காங்க. ஏஞ்சல்ஸ் உங்களை அரவணைச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு உங்கள் பின்னாடியே இருக்காங்க. உங்களுக்கான ஒரு எல்லா விஷயங்களையுமே உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைக்கிறாங்க. ஓகேவா? ஏன்னா நீங்கள் ஹீலர், நீங்கள் மற்றவங்கள அரவணைக்கக்கூடியவங்க, மற்றவங்களுக்காக தான் வந்திருக்கீங்க. இந்த சோல் வந்த ஜேர்னியை பற்றி சொல்கிறேன் நான். ஓகேவா? அதனால் உங்களோட அறியாமை இருளில் இருந்து நீங்கள் வெளில வாங்க, நம்புங்க அப்படின்னு சொல்கிறார். குருச்சரணம். என்னோடய சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வருகிற டிசம்பர் 4ஆம் தேதி பௌர்ணமி தினம் அன்னைக்கு நீங்கள் நம்மளோட ஆசிரமத்துக்கும் நம்மளோட இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ்க்காகவும் அன்றைக்கி ப்ரேயர் இருக்குது. நீங்கள் யாராச்சும் உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும், இவங்களுக்கு டொனேஷன் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஃபுட் டொனேஷன், அவங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கான அந்த டொனேஷன்ஸ் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா
பிஃபோராக நீங்கள் வந்து பண்ணலாம். அன்றைய தினம் நம்மளோட டிவைன் பாத் சேனல் இந்த ஃபுட் டொனேஷன்ஸ்க்காக நீங்கள் பேமெண்ட் பண்ணவங்க எல்லாருக்காகவும் ஸ்பெஷல் ப்ரேயர் இருக்குது. இந்த ப்ரேயர் மீட்டிங்கில் நீங்கள் கலந்துக்கினாலும் கலந்துக்கலாம். உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களோட டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்து நீங்கள் கலந்துக்கலாம். இந்த நல்ல வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. குருச்சரணம். உங்களோட திறமைகளை நம்புங்க. உங்கள் திறமை மேலே ஒரு நம்பிக்கை வைங்க. The ability to accomplish many things at once. Follow your creative passions. எஸ், உங்களுக்கு என்ன ஒரு கொடுக்கப்பட்டதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கான அந்த இது. ஓகேவா? சரி, பைல் 1க்கு சூப்பராக கொடுத்துருக்குறாரு மெசேஜ். நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க செல்லுங்களே. பைல் 1 சூஸ் பண்ணவங்க, உங்களுக்கு சில அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும், உங்களுக்கு ஒரு நல்ல இதெல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டால்ஃபின் இருக்கு இல்லையா, அதோட பிக்சரை உங்களோட ஒர்க்கிங் பிளேஸில் தெரிகிற மாதிரி அதை ஒட்டி வச்சுக்கோங்க. இல்லைனா உங்களோட ஃபோனில் ஸ்க்ரீன் சேவர், அடிக்கடி நீங்கள் ஃபோனை பார்க்குறீங்க அப்படின்னா, அதாவது உங்களுக்கு அடிக்கடி அது வந்து கண் பார்வையில் இருந்துச்சுன்னா அதோட எனர்ஜி உங்களுக்கு நல்ல ஒரு ஹீலிங் பவரை கொடுக்கும். அன்பான ஒரு இது கைண்டான ஒரு என்ன சொல்கிறது அந்த மாதிரி ஒரு ஃபிஷ் அது. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் அந்த டால்ஃபின் ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் ரெகுலராக பாருங்கள். அதோட அந்த எனர்ஜி உங்களுக்கு நல்லா இருக்குது. சரி, இப்போ நம்ம வந்து பைல் 2க்கு பார்க்கலாம். ஒயிட் குவார்ட்ஸ் சூஸ் பண்ண செல்லங்களுக்கு என்ன ஆன்சர் கொடுக்குறார், என்ன பிளெஸிங்ஸ் கொடுக்குறார் சாயப்பா? லீப் ஆஃப் ஃபெய்த், ஆர்க்ஏஞ்சல் மெட்டட்ரான். உங்களுக்கு ஆர்க்ஏஞ்சல் மெட்டட்ரான் வந்திருக்காரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் நிறைய ஸ்ட்ரகிள், அதாவது உங்களோட வேலைக்காக, உங்களோட பிஸ்னஸ்க்காக, இல்லை ரிலேஷன்ஷிப்காக நிறைய ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களா? அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களை நம்புங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். அந்த நியூ ஜாப் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும். நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை விட்டுட்டு இப்போ வந்து மூவ் ஆன் பண்ணியிருக்கீங்க. உங்களோட மனம் சொல்வதை கேளுங்க. லிசன் யுவர் இன்ட்யூஷன், லிசன் டு யுவர் ஹார்ட், டூ வாட் கிவ்ஸ் யூ ஜாய். எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லதுன்னு படுதோ, சந்தோஷத்தை கொடுக்குதோ அதை செய்யுங்க. ஆனால் நல்ல விஷயத்த செய்யுங்க. சந்தோஷத்தை கொடுக்குது எனக்கு இந்த விஷயம்னு பேடான விஷயத்தெல்லாம் பண்ணக்கூடாது. அவர் சொல்ல வந்த மீனிங் என்னென்னா, உனக்கு பிடிச்ச விஷயத்த நீ செய், அது உன்னை சந்தோஷமாக வச்சுருக்குன்னா நீ பண்ணு. அது ஒரு உங்களோட பர்சனல் லைஃபாக இருக்கலாம், இல்லைனா ஜாப் கேரியராக இருக்கலாம், இல்லை படிப்பாக இருக்கலாம். ஆனால் இப்போ கரண்ட்லேயும் சரி, கொஞ்சம் ப்ரீவியஸ் இதுலேயும் சரி, உங்களோட விஷயங்கள் நிறைய ஒரு லேகிங்கில் இருந்துட்டு வெளியில் வந்திருக்கீங்க. ஒரு முடிவு எடுத்துகிட்டு ஒரு எண்டிங் கார்டு போட்டு வெளில வர்றீங்க. அப்படி தான் தெரியுது இந்த கார்டு வழியாக பார்க்கும்போது. இப்போ ஒரு நியூ விஷயம், ஒரு நியூ பிகினிங்ஸ்க்காக நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி தெரியுது. அதில் எனக்கு சக்ஸஸ் கிடைக்குமா அப்படின்லாம் பாபா கிட்ட வந்து ஒரு ரிக்வெஸ்ட் உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் போகிற பாதையில் பாபா உங்களுக்கு துணையாக இருக்கார். சில பேருக்கு உங்களோட காவல் தெய்வங்கள், பைரவர் இவங்களோட சைன்லாம் அதிகமாக இருக்கும். நீங்கள் அதிகமாக பட்டர்ஃப்ளை பார்க்குறது, கணக்கம்பட்டி அப்பாவோட டிவோட்டிஸ் கூட நிறைய பேர் பார்ப்பீங்க. க்ரீன் கலர் அடிக்கடி பார்ப்பீங்க. அப்பாவோட ஃபோட்டோ அடிக்கடி பார்க்குறவங்களா இருப்பீங்க. ஆமாம் அண்ணா, கமெண்ட்டில் பதிவிடுங்க செல்லங்களே. அப்புறம் வந்து உங்ககிட்ட நீங்கள் ரொம்ப அந்த உங்ககிட்ட சில பொருட்கள்லாம் வச்சுக்கோங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல அட்ராக்ஷன், உங்களுக்கு நல்ல ஹீலிங் பவர் கொடுக்கும். பிங்க் கலர் ரோஸ் அடிக்கடி நீங்கள் பார்க்கணும். உங்ககிட்ட இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஒன்று ஒரு பிக்சர் மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸில் வச்சுக்கோங்க. பட்டர்ஃப்ளை, ப்ளூ கலர் பட்டர்ஃப்ளை, ஆரஞ்சு, ரெட்டு, க்ரீனு, இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி பார்க்குறீங்க. அதெல்லாம் ஒரு குட் சைன் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2க்கு அருமையான ஒரு மெசேஜ் கொடுத்துருக்குறாரு. பாபாவுக்கு தேங்க் பண்ணுங்கள். நீங்கள் எந்த சித்தர்களை வழிபடுறீங்க, எந்த குருமார்களை வழிபடுறீங்களோ அவங்களுக்கு தேங்க் பண்ணுங்கள் கமெண்ட்டில். காட் பிளஸ் யூ. இப்போ வந்து பைல் 3க்கு பார்க்கலாம். நைட் ஆஃப் ரஃபேல் வந்திருக்காங்க மறுபடியும். சில பேருக்கு வந்து ஹீலிங் தேவைப்படுது.
ரொமான்டிக் ட்ராமாட்டிக் போயட்டிக் இன்ட்ரோஸ்பெக்டிவ். எஸ், உங்களை நோக்கி ஏதோ ஒரு ப்ரப்போசல் வரலாம். ஓகேவா? இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க நீங்கள் வந்து ஒரு திருமணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, அதுக்கான ப்ரேயர் வச்சுருக்கீங்க. இல்லைனா ஒரு நியூ ரிலேஷன்ஷிப், லவ்வர்ஸ், பழைய லவ் வந்து பிரேக் ஆகிட்டு நியூ ப்ரப்போசல் வேணும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இல்லைனா சிங்கிள் சைடு நீங்கள் வந்து எப்படின்னா ஒன் சைடு லவ் மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க, அவங்கக்கிட்டேருந்து வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அந்த வரன் அமையறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஒரு நல்ல கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நபர் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. அதை தான் சொல்கிறார் பாபா. இந்த கார்டு வந்து ரிலேஷன்ஷிப்கானது தான் தெரியுது. ஒரு சிலருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மாதிரி எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கலாம். ஒரு சிலருக்கு உங்களோட நபர் ரீயூனியன் ஆகலாம். உங்களுக்கு இந்த சைன்லாம் வந்து பாபா எப்படி காமிக்கிறாங்கன்னா, சில பேர்ட்ஸ் நீங்கள் அடிக்கடி வந்து ஒயிட் பேர்ட்ஸ் பார்ப்பீங்க. அது வந்து புறாவாக கூட இருக்கலாம், டவ்வாக கூட இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைல் 3 சூஸ் பண்ணவங்க நீங்கள் மிதுனம், துலாம், கும்பம், கடகம், விருச்சிகம், மீனம் இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் நீங்கள் இருக்கலாம். இல்லை உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த நபர் அந்த ராசி அல்லது லக்னத்தில் உங்களுக்கு அமையலாம். ஓகேவா? பைல் 3க்கும் ரொம்ப அற்புதமான ஒரு மெசேஜ் கொடுத்துருக்குறாரு. உங்கள் ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அமையணும்னு நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நடத்தி தருவார். ஓகேவா? நம்பிக்கையாக இருங்க. பாபாவுக்கு தேங்க் பண்ணுங்கள் செல்லங்களை. கமெண்ட்டில் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.